பிரைஸ் லார்ட். உங்களை யாவரும் யெஷுவா யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் சந்தோஷம் அடைகின்றேன். கடந்த நாட்களே பரலோகம் நரகம் போய் வர முடியுமா என்கிற ஒரு வீடியோ நான் வெளியிட்டேன். அநேகர் அதை குறித்து நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அநேக காரியங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நான் பேசப்போகின்ற தலைப்பு, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நடுவில் பெரிய ஒரு கருத்துக்கள் உண்டு. என்னென்று சொன்னால், திருச்சபைகளில் பேசப்படுகின்ற அந்நிய பாஷைகள் அது உண்மையா அல்லது பொய்யா, அந்நிய பாஷைகள் என்பது இருக்கின்றதா இல்லையா என்று சொல்லி பெரிய ஒரு கருத்துக்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நடுவிலே இருக்கின்றது. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், ஏன் கிறிஸ்தவர்கள் நடுவே அந்நிய பாஷையை குறித்து ஒரு குழப்பங்கள் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் முதல் முறையாக அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பொழுது அவர்கள் வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கின்றது. அப்படி வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கின பொழுது என்ன நடந்தது? வெவ்வேறு தேசங்கள், ஏறக்குறைய ஒரு 15 தேசத்தார் வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறோர் அந்த இடத்துல வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அவர்கள் பேசுகிறதை கேட்டு என்ன சொன்னார்கள்? எங்கள் பாஷையில பேசுகிறார்கள், இவர்கள் எங்கே பாஷைகளை பேசுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, இப்போ அந்த அந்த அந்நிய பாஷை அந்த இடத்துல அவர் கொடுக்கிறார்கள், எழுதுகிறார்கள். அந்த இடத்துல லூக்கா எழுதுகிறார், அந்நிய பாஷையில பேசினார்கள் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல அநேகர் இது எங்களுடைய பாஷைகளே அவர்கள் பேசுகிறார்கள் என்ற அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டு அந்த அந்நிய பாஷைக்கு அவர்கள் கொடுக்கின்ற ஒரு பெயர் என்னன்னா குளோசாய். குளோசாய் என்றால் பாஷைகள், வெவ்வேறு பாஷைகள். ஆனால் குளோசாய் என்று சொல்வதை காட்டிலும் அதுக்கான அருமையான ஒரு அழகான ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கிறது, குரோசாலா லியாஸ். குரோசாலா லியாஸ், ஸ்பீக்கிங் இன் டங்ஸ், அந்நிய பாஷைகளில் பேசுவது. இந்த இடத்துல என்ன கருத்துக்கள் என்று சொல்லும்போது, குளோசா என்று சொன்னால் வெவ்வேறு தேசத்தினுடைய பாஷைகள், அதுதான் அந்நிய பாஷைகள் என்று சொல்கிறார்கள். இது மிகவும் தவறான ஒரு காரியம், சரிங்களா? வெவ்வேறு தேசத்தினுடைய பாஷைகள் அது அந்நிய பாஷைகளாக ஒருபோதும் மாறாது. அப்படி என்றால் சபைகளில், திருச்சபைகளில் அல்லது நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் பேசுகின்ற அந்நிய பாஷை அது சரியானதா அல்லது எப்படிப்பட்டது? அது அந்நிய பாஷை பேசும்பொழுது நமக்கு புரிகின்றதா? நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் பேசுகின்ற அந்த அந்நிய பாஷைகள் உங்களுக்கு புரிகின்றதா? அநேகருடைய கருத்து நிச்சயமாக அந்த அந்நிய பாஷைகள் நாங்கள் பேசுவது எங்களுக்கு புரியவில்லை என்றுதான் அநேகர் சொல்கிறார்கள். ஆம், என்னை பொறுத்த வரைக்கும் நாம் பேசுகின்ற அந்நிய பாஷைகள் ஒருபொழுதும் நமக்கு என்ன செய்யாதது? புரியாது. அப்படியானால் இன்றைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் பவுல் அப்போஸ்தலன் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே சொல்கின்றார், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், அதற்கான அர்த்தத்தை சொல்ல வேண்டும். சரிங்களா? அந்நிய பாஷைகளை பேசுகிறோம், அதற்கான அர்த்தத்தை சொல்ல வேண்டும். அப்போ இந்த இடத்துல பெரிய ஒரு குழப்பங்கள் வருகிறது. இப்போ நாம் பேசுகின்ற அந்நிய பாஷைகள் எங்களுக்கு புரியவில்லை, அதனாலே நாங்கள் எப்படி அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அநேகர் குழப்பம் அடைகின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்போது நான் இதற்கான சின்ன ஒரு விளக்கத்தை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகின்றேன். என்னென்று சொன்னால், வேத வசனத்திலே மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கின்றார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரிங்களா? கேளுங்கள், அதாவது நீங்கள் எதை கேட்டாலும், எதை வேண்டுமானாலும் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கலாம். அதை தான் நமக்கு ஒரு டெபினிஷன் கொடுத்திருக்கிறார். எதை வேண்டுமானாலும் தேவனுடைய சுமத்தில் கேட்கலாம். ஆனால் நாம் கேட்கின்ற காரியங்கள் நமக்கு தகுதியானதா அப்படி என்று நாம் நினைக்கும் பொழுது சில வேளைகளை நாம் அறியாமல், நமக்கு என்ன வேண்டும் என்று நமக்கு தெரியாமலே சில காரியங்களை நாம் கேட்கின்றோம். சரிங்களா? அது என்னுடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகுமா அல்லது என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒத்து போகுமா, என் குடும்பங்களுக்கு அந்த தேவைகள் ஒத்து போகுமா என்று சொல்லி நாம் அறியாமலே சில வேளைகளை நாம் ஜெபிக்கின்றோம். ஆதலாலே சில வேளைகளிலே அந்த ஜெபங்கள் கேட்கப்படாமல் அப்படியே தடை பண்ணப்படுகின்றது. காரணம் ஏன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த இடத்துல நான் உங்களுக்கு இந்த காரியத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், அந்த இடத்துல நாம் கேட்கின்றோம், ஒரு காரியத்தை கேட்கின்றோம். ஆண்டவர் சொல்லிவிட்டால் நீங்க எதை கேட்டாலும் நான் தருவேன். ஆனால் நாம் கேட்கும்போது நம்முடைய வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத அந்த காரியங்கள் வரும்பொழுது, வெளிப்படுத்த விசேஷத்திலே சாத்தானை குறித்து ஒரு வசனம் இருக்கின்றது. சாத்தான் இரவு பகலும் தன் சகோதரர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். அதாவது ஆண்டவருக்கு முன்பாக என்ன சொல்வான் என்றால், கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் வசனத்தின் அடிப்படையிலே பாடுவதில்லை, வசனத்தின் அடிப்படையிலே ஜெபிப்பதில்லை, வசனத்தின் அடிப்படையிலே அவர்கள் விண்ணப்பத்தை வைப்பதில்லை. அப்படி இருந்தும் வசனத்தின் அடிப்படையிலே விண்ணப்பத்தை கேட்காமல், வசனத்தின் அடிப்படையில் ஜெபிக்காமல், வசனத்தின் அடிப்படையிலே பாடாமல் இருக்கும்போது நீர் எப்படி கேட்பதை நீ எப்படி தர வேண்டும் என்பதை அவன் குற்றப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்கின்றார். என்று சொன்னால், இந்த இடத்துல ஆதலால் தான் நம்முடைய ஜெபங்கள் தடை பண்ணப்பட்டிருக்கின்றது.
சரிங்களா? அதனால்தான் ஆண்டவர் இந்த காரியங்களை தடை பண்ணுகின்றார். அப்படியானால் ஆவியானவர் இந்த இடத்திலே நமக்காக ஒரு காரியத்தை செய்கின்றார். என்னென்று சொன்னால் ரோமருக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என்னென்று சொன்னால் நாம் வேண்டிக் கொள்கின்றது இன்னதென்று நாம் அறியாமல் இருக்கும் பொழுது பரிசுத்தாவினர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் செய்கின்றார். இந்த வசனங்கள் என்ன சொல்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த இடத்துல நாம் ஜெபிக்கின்றோம். சரிங்களா? தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கின்றோம். அப்படி ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்திலே ஆவியானவர் நமக்குள் இருக்கின்றார். அதாவது ஆவி, ஆத்மா, சரீரம் 3 பகுதி அல்லவா? அப்போ ஆவியானவர் நமக்குள் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்? அவர் ஒரு உணர்வை கொடுக்கிறார். அதாவது ஒரு ஊந்துதல் நம்முடைய வாயாக இருந்து நம்முடைய வாய் மூலம் என்ன செய்கிறார்? வார்த்தைகளை என்ன செய்கிறார்? அவர் கொடுக்கின்றார். எப்படி ஜெபிக்க வேண்டும், இப்படி ஜெபிக்க வேண்டும் என்கின்ற அந்த வார்த்தைகளை நம்முடைய வாயை கொண்டு பயன்படுத்தி பிதாவிடத்தில் விண்ணப்பம் செய்கின்றார். அப்படி பரிசுத்தாவினர் நம்முடைய வாயை பயன்படுத்தும் பொழுது அதிலே வருகின்ற வார்த்தைகள் தான் அந்நிய பாஷைகள். சரிங்களா? இது பரலோக பாஷை. இது பிதாவுக்கும் நமக்கும் உரிய ஒரு வார்த்தை. ஆனால் ஜெபிக்கின்ற எனக்கு அது என்ன பேசுகிறேன்னு எனக்கு தெரியாது. ஏனென்றால் ஆவியானவர் என்ன செய்கிறார்? என் வாயாக இருந்து என்னை என்ன செய்கிறார்? அவர் வார்த்தைகளை கொடுத்து என்னை பயன்படுத்துகின்றார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆவியானவர் எனக்குள் என்ன செய்கிறார் பாருங்க. ஆவியானவர் எனக்குள் இருக்கின்றார். எனக்குள் இருந்து கொண்டு என்னுடைய வாயை பயன்படுத்தி அவர் என்ன செய்கிறார்? வார்த்தைகளை உணர்த்துகிறார். அந்த வார்த்தைகள் என் வாயின் வார்த்தை விண்ணப்பங்களாக தேவனிடத்திலே போகிறது. அதைதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், எனக்கு என்ன ஜெபம் பண்றது என்று நாம் அறியாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு என்ன செய்கிறார்? நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்படி ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகின்ற பொழுது ஒருவேளை பிசாசு தேவனிடத்திலே வந்து கேட்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றார் என்றால், அவன் வாயை வைத்து, அதாவது என்னுடைய வாயை வைத்து அவனுக்கு தேவையான என்னவோ அதை நான் என்ன செய்ய அவன் மூலம் கேட்க வைத்தேன். அப்ப அப்படி சொல்லும் பொழுது பிசாசால் எந்த காரியத்தை என்ன செய்ய அதை தடை பண்ண முடியாது. ஆதலாலே தான் நான் சொல்கின்றேன், ஆவியானோருக்கும் பரலோக தேவனுக்கும் உள்ள ஒரு தொடர்பு. ஆனால் பேசுவது நான் தான், ஆனால் உந்துதல் செய்வது யார்? தேவன். என்னுடைய வாயை வைத்து அந்த வார்த்தைகளை என் வாயின் வார்த்தைகளாக அந்நிய பாஷைகளாக விண்ணப்பங்களை அந்நிய பாஷைகளாக பிதாவினிடத்திலே செலுத்துவதனாலே அந்த வார்த்தைகள் எனக்கு ஒரு காலம் புரியாது. ஏனென்றால் என்னுடைய மூளை அறிவிலே வெட்டாது. ஆனால் எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பதனாலே ஆவியானவர் எனக்குள் இருந்து காரியங்களை செயல்படுத்துகின்றார். அப்படியானால் சபையிலே ஜெபிக்கும் பொழுது, நம் தனிப்பட்ட முறையிலே நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் பேசுகின்ற அந்நிய பாஷைகள் நமக்கு ஒருபோதும் புரியாது. ஓகே, இப்போ சில பேர் சொல்கிறார்கள், அவ்வளவு பெரிய விண்ணப்பத்தை சில நொடிகளிலே என்ன செய்ய ஒரே 2-3 வார்த்தைகளை கொண்டு நீங்கள் பயன்படுத்துகிறீர்களே, ஒரே சொன்ன வார்த்தைகளை திரும்பி திரும்பி சொல்வது எப்படி அவ்வளவு பெரிய விண்ணப்பங்கள் ஆகும் என்று சொல்கிறீர்கள். இப்பொழுது நான் சொல்கின்றேன். இப்போ உதாரணத்துக்கு தமிழ்ல என்ற வார்த்தைக்கு அரசன், அமைப்பு, சரிங்களா, அவை, அப்ப நிறைய தமிழ் சொற்கள் ஒரே வார்த்தை, ஆனால் பல அர்த்தங்கள் கொண்டதாக இருக்கின்றது. இப்ப ஆங்கிலம் எடுத்துக்கொண்டால் அந்த ரப்பர், ராபர், அப்புறமா ரோபோட், அப்போ ஒரே வார்த்தைகள் ஆனால் உச்சரிப்புகள் பலவிதமாக இருக்கும். அதே போல எபிரேய பாஷைகளிலும் சில உச்சரிப்புகள் பலவிதமாக இருக்கும். நமக்கே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் என்று சொன்னால் பரலோக பாஷைகளுக்கு எத்தனை அர்த்தங்கள்! அதனால் இதை குறித்து நீங்கள் பயப்படாதீர்கள், இதை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்தாவின் நம்மூலம் என்ன செய்கிற விண்ணப்பம் செய்கின்ற ஒரு காரியம் தான் அந்நிய பாஷை. சரிங்களா? அப்போ இந்த பாஷைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது, அது விளக்கம் கொடுக்க முடியாது. அப்படியானால் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார்கள், நீங்கள் அந்நிய பாஷையை பேசுகிறோம், அதற்கான அர்த்தத்தை சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்நிய பாஷை பேசுவது உங்கள் தனிப்பட்ட முறையிலேயே நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசுங்கள், ஆனால் சபைகளிலே இந்த காரியங்களை செய்ய வேண்டாம். இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொன்ன அந்த சூழ்நிலைகள் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. அது கொரிந்து பட்டணத்திலே, அந்த இடத்துல அந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள், அதாவது கல்வியிலே ரொம்ப மட்டமான கல்வி அறிவு இல்லாதவர்கள், ஆனால் வியாபாரத்திலே சிறந்தவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள், புதிதாய் வந்தவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்த அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள், கூட்டம் கூட்டமாய் என்ன செய்கிறார்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். சரிங்களா? கூட்டம் கூட்டமாய் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள்.
இந்த நேரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்றார், சிலர் புதிதாக வரும்பொழுது என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் ஏதோ பாஷையை பேசுகிறார்களே, நாங்கள் பேச முடியவில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இந்த சூழ்நிலை பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்கள் அந்நிய பாஷைகளை பேச வேண்டுமானால் தனிப்பட்ட முறையிலே உங்கள் வீடுகளை நீங்கள் பேசலாம். ஆனால் அதே இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு பேசுவார், அநேக பாஷைகளை பேசுகிறார், அதற்கான அர்த்தத்தை சொல்ல வேண்டும். சில வேளைகளே ஆவியானவர் நமக்கு செய்கின்ற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த இடத்துல நம் செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அல்லது ஒரு ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை உணர்த்துவார். சரிங்களா? ஒரு காரியத்தை உணர்த்தும் பொழுது அது அந்நிய பாஷைகளாக வரும். சரிங்களா? அந்நிய பாஷைகளாக வரும். அப்போ உணர்த்தப்பட்ட காரியங்கள் அந்நிய பாஷைகளாக வந்தாலும் அந்த நேரத்தில் ஆவியானவர் சபைக்கு, விசுவாசிகளுக்கு தேவையான ஒரு முக்கிய செய்தியை உணர்த்தும் பொழுது அது என்ன செய்வார், அதை எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதை சபைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். சரிங்களா? அதை சபைகளுக்கு நாம் சொல்ல வேண்டும். ஆவியானவர் உணர்த்துகின்ற அந்த அந்நிய பாஷைகளை என்ன பேசினாரோ, நம் அந்நிய பாஷைகள் மூலம் கர்த்தர் என்ன பேசினாரோ அதை சபைகளுக்கு வெளிப்படுத்துவதற்கு ஆண்டவர் விசேஷத்த ஞானத்தை, வரத்தையும் கர்த்தர் நிச்சயமாக தருவார். அதை நீங்கள் சபைகளுக்கு சொல்ல வேண்டும். வெறுமனவே ஆராதனை நேரத்தில், வெறுமனவே அல்லது மெசேஜ் கொடுக்கிற நேரத்தில், செய்தி கொடுத்த நேரத்திலே சில வெறும் அந்நிய பாஷைகளை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் புதிதாக உள்ள வருபவர்கள் என்ன நினைப்பார்கள், ஏதோ பைத்தியம் பிடித்தவர்களை போல் பேசுகிறார்கள் என்று நினைப்பார்கள். அதனால்தான் ஆவியானவர் விளக்கங்கள் கொடுத்தால் அதற்கு விளக்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14 பேசுகிறார். இப்பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம வரலாம். அப்ப வெவ்வேறு பாஷைகள் அப்படின்னு சொல்லும்போது சில வேளைகளிலே ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொல்லும்போது பூமியின் பாஷைகளை தேவைக்கு ஏற்றவாறு, சரிங்களா, ஒருவேளை தேவைக்கு ஏற்றவாறு என்ன செய்வார், பூமியின் பாஷைகளை தேவைக்கு ஏற்றவாறு அதை எடுத்து பயன்படுத்துவார். ஒருவேளை நம்முடைய திருச்சபையிலே அயல் நாடுகளிலிருந்து யாராவது வரலாம். அயல் நாடுகளிலிருந்து வரும்போது அவர்களுக்கு நாம் பேசுகின்ற பாஷைகள் தெரியாது. அந்த இடத்துல ஒருவேளை அவர்கள் ஏதோ ஒரு உள்ளம் உடைந்து ஏதோ உணர்வின் அடிப்படையில் அவர்கள் வரும்போது ஒருவேளை அந்த பாஷை எனக்கு தெரியாத பட்சத்தில், அந்த பாஷை அவர்களுடைய நாட்டின் பாஷை எனக்கு தெரியாத பட்சத்தில் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் என்னை கொண்டு என்ன செய்வார், அவர்களுடைய பாஷையிலே பேசுவார். சில பேர்களே ஆவியானவர் இந்த வகையிலே பேசுவார். ஆனால் இதை தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோமே தவிர இந்த அந்நிய பாஷைகள் என்று சொல்லும்போது அது பொதுவாக அயல் நாடுகளில் பேசப்படுகின்ற பாஷைகள் தான் அந்நிய பாஷைகள் என்று நாம் சொல்லக்கூடாது. இன்னொரு எச்சரிப்பை நான் கொடுத்து நான் முடிக்கின்றேன். அன்பானவர்களே, அந்நிய பாஷைகள் என்பது சபைக்கும் நமக்கும் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள ஒரு ரகசியமான ஒரு காரியம். சரிங்களா? அப்போ மணவாளன் மணவாட்டி மணவாளன் இடத்துல ரகசியத்தை பேச வேண்டும் என்றால் அது திருச்சபைகளுக்குள் மட்டும்தான் பேச வேண்டும். அது பொது இடங்களில் பேசக்கூடாது. இன்றைக்கு அநேக ஊழியர்கள் அந்நிய பாஷைகளை பொது இடங்களிலே, அதாவது ஆசீர்வாத பெருவிழா, விடுதலை பெருவிழா என்று சொல்லி பொது இடங்களில் உபவாச கூட்டங்களை நடத்தி பொது இடங்களே அந்நிய பாஷைகளை பேசுவதனாலே புதிதாக வருபவர்கள் என்ன செய்ய, ஏதோ பிதட்டுகிறார்கள் என்று சொல்லி அதை பரியாசம் பண்ணுவார்கள். அதனாலே அந்நிய பாஷைகளை பொறுத்த வரைக்கும் நம் திருச்சபைகளில் மட்டும்தான் நாம் பேச வேண்டும் தவிர பொது மேடைகளிலே, பொது இடங்களிலே நாம் பேசுவதை நாம் தவிர்க்க வேண்டும். எனவே தெய்வ சமூகத்திலே நீங்கள் நன்றாக அந்நிய பாஷையிலே நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் சமூகத்திலே நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும்போது நீங்கள் கேளுங்கள். ஏனென்றால் அந்நிய பாஷை என்பது வரம். யாருமே கட்டாயப்படுத்தி தலையில கை வைத்து பெற்றுக்கொள் என்று சொல்ல முடியாது. பாஷைகள் என்பது வரம். ஆவியானவர் சமூகத்திலே நாம் கேட்கும்போது அதை நிச்சயமாக நமக்கு தருவார். தவிர ஒருவர் என்னை பலவந்தப்படுத்தி அந்நிய பாஷையில பேசி என்று தலையிலே தட்டும் பொழுது நான் வேறு வழி இல்லாமல் அவர் தட்டுகிறார் என்று சொல்லி நான் பேச ஆரம்பித்து விடுவேன். வேறு ஏதோ ஒரு பாஷையை நான் பேசுவதை அவர்கள் அந்நிய பாஷைகள் என்று நினைத்துக் கொள்வார்கள். அதனாலே அந்நிய பாஷைகள் என்பது வரம். தேவனுடைய சமூகத்திலே கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லதின் அடிப்படையிலே தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அந்நிய பாஷைகளை கேளுங்கள். ஜெபிக்கும் பொழுது தைரியமாக நீங்கள் ஜெபியுங்கள். சில பேர்கள் சொல்லலாம், நான் முந்தியெல்லாம் நான் அந்நிய பாஷையை பேசினேன், இப்போதான் நான் பேசவில்லை என்று சொல்ல அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். சரிங்களா? நீங்கள் தொடர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆவியான சமூகத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் வாயை பயன்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், அந்நிய பாஷைகளை கொண்டு பரலோக தேவனிடத்திலே பேசுவார். அப்போது உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு நிச்சயமாய் தேவன் பதில் தருவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு அந்த பாஷைகளை குறித்து வேறு ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் என்னுடைய கமெண்ட்ஸ்ல நீங்கள் தெரிவிக்கலாம். நான் அதனை குறித்து உங்களுக்கு நான் விளக்கம் செய்கின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வார். தொடர்ந்து நான் அடுத்த வீடியோவில் தீர்க்கதரிசிகளை பற்றி நான் பேச இருக்கின்றேன். தொடர்ந்து நீங்கள் யெஷுவா சேனலை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.